இந்த செக்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரீவியஸ் செக்ஷனை மறக்காம பார்த்துருங்க. Be a part of LearnMore to learn more and earn more. நம்ம ஜாவால வந்துட்டு இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்க்கு வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுவோம். பட் இங்க வந்து ஒரு நேமை வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ்ல வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஸோ ஜஸ்ட் இந்த பிரிண்ட்ல நான் அந்த நேம் வந்து ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான சின்டெக்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டு ஸோ 2 கோலன் வந்து நம்ம வந்து வைக்கணும். ஓகேவா? ஸோ 2 கோலன் வச்சுட்டு -1 அப்படின்னு நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா இட்ஸ் இண்டிகேட் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங். ஸோ இப்போ ஜஸ்ட் இதை வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இது வந்து என்ன பிரின்சிபல்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா ஸோ இங்க வந்து ஜம்ப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. அதாவது நம்ம வந்து இங்க பிரிண்ட் ஆகுற இந்த வேர்ட்ஸே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அரவிந்தன் இருக்குல்ல, இப்போ நான் ஒவ்வொரு லெட்டர் நான் விட்டு விட்டு என்னால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ ஏஎன்ஹெச் அதை மட்டும் பிரிண்ட் பண்ண வைக்கலாம். இல்லை 2 லெட்டரை வந்து நான் ஸ்கிப் பண்ண வச்சு நான் வந்து பிரிண்ட் பண்ண வைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏக்கு அப்புறம் ஆர்ஏவை ஸ்கிப் பண்ணிட்டு வி பிரிண்ட் ஆகிட்டு ஐஎனை ஸ்கிப் பண்ணிட்டு டி பிரிண்ட் ஆகிட்டு அந்த மாதிரி நம்மளால வந்து பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்கிப்பிங் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஜம்ப் வந்து நம்மளால வந்து செட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த அரவிந்தில் ஒரு சின்ன ஜம்ப் வந்து நான் வந்து செட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பிரிண்ட்ல இப்போ பிரிண்ட் ஆஃப் நேம் ஓகேங்களா? ஸோ இந்த நேமை தான் நம்ம வந்து ஜம்ப் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ எத்தனை இன்டெக்ஸ் வேணுமோ அந்த இன்டெக்ஸை வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த 1 to 5th இன்டெக்ஸ்குள்ளே இருக்க அந்த வேல்யூ லைக் இங்கே மேலே எடுத்தோமோ அந்த இன்டெக்ஸ் வேல்யூவில் நான் வந்து ஜம்ப் பண்ணி நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்போ இதில் வந்து நம்மளுக்கு RAVI தான் நம்மளுக்கு வந்து கன்சிடர் ஆகும். இப்போ இதில் வந்துட்டு நான் ஜம்ப் வேல்யூ வந்து செட் பண்ணோம் அப்படின்னா ஸோ லைக் இந்த இதுக்கு அப்புறம் இன்னொரு செமிகோலன் வச்சுட்டு அது எத்தனை ஜம்ப் நம்ம பண்ணணுமோ அத்தனை ஜம்ப் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து 1 அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதே அவுட்புட் தான் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ரவின்றதான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஏன்னா எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ ஒரு ஸ்கிப் வந்து பண்ணாது. ஸோ அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் லெட்டரை வந்து நம்மளுக்கு வந்து கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ இதே வந்து நான் வந்து 2 கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ்ல இருந்து ஒரு நம்பரை ஸ்கிப் பண்ணிட்டு அந்த செகண்ட் நம்பரை தான் நம்மளுக்கு வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் வந்து ரன் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா RV மட்டும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா ஆருக்கு அப்புறம் ஏவை ஸ்கிப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வியை பிரிண்ட் பண்ணிட்டு விக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஐயை வந்து ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜம்பிங் ரூல் வந்து நம்மளால வந்து செட் வந்து நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ லைக் இப்போ இது வந்து நான் 3ன்னு கொடுத்தேன் அப்படின்னா அப்போ இந்த ஆருக்கு அப்புறம் நம்மளுக்கு 3 அடுத்து இருக்க அந்த 3ஐயும் நம்மளுக்கு வந்து கன்சிடர் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணாது. அப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா அவுட்புட் வந்து தேர்ட் ஒன்று என்ன இருக்கோ அதுதான் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஏவை ஸ்கிப் பண்ணிட்டு விஏ ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளுக்கு ஐ தான் அந்த தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. அதில் RIன்றதை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஜம்பிங் ரூல் வந்து நம்மளால வந்து செட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஜம்பிங் ரூல் வந்து நம்ம எப்படி செட் பண்ணுவோம் அப்படின்னா எய்தர் வந்துட்டு இந்த சிங்கிள் கோலன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து செட் பண்ணுவோம். அதாவது இந்த மாதிரி ரேஞ்ச் ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம வந்து சிங்கிள் கோலன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இந்த ரேஞ்சு செட் பண்ணாமே நம்மளால வந்து ஜம்ப் வந்து நம்மளால வந்து பண்ண முடியும். ஸோ லைக் இந்த பிரிண்ட் ஆஃப் இப்போ இந்த நேமே நான் வந்து எக்ஸாம்பிளாக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இப்போ நான் வெறும் 2 கோலன் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் ஜம்ப். ஸோ இப்போ நான் ஜம்ப் ஆஃப் 1 அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா அந்த லெட்டருக்கு அடுத்த லெட்டர் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அப்போ எனக்கு ஆப்வியஸா வந்து அவுட்புட் வந்து எனக்கு அரவிந்தன் தான் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இதே வந்துட்டு நான் ஜம்ப் ஆஃப் 2 கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்போ ஒவ்வொரு லெட்டரும் நம்மளுக்கு வந்து ஸ்கிப் பண்ணி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஏக்கு அப்புறம் ஆர் வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு, தென் ஏ வந்து பிரிண்ட் ஆயிருக்கு, தென் வி ஸ்கிப் ஆயிடுச்சு, ஐ பிரிண்ட் ஆயிருக்கு, தென் என் ஸ்கிப் ஆயிடுச்சு, டி பிரிண்ட் ஆயிருக்கும், தென் ஹெச் வந்து ஸ்கிப் ஆகும். இந்த மாதிரி ஜம்ப் ரூல் வந்து செட் பண்ணுவோம். ஸோ இந்த ஜம்ப் ரூல்ல தான் நம்ம -1ன்னு கொடுக்கும்போது அது அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்ன்றது பைத்தான்ல வந்து நம்ம ரொம்ப ஈஸியா வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். ஓகே. இன்னொரு டவுட், நீங்க பிரிண்ட் நேம்ல வந்துட்டு ஜம்ப் நடத்துனீங்களா? ஜம்ப் சொல்றப்ப பிரிண்ட் நேம் வந்துட்டு : 2ன்னு சொன்னீங்களே,
ம். எனக்கு அது புரியல. அது ஓகே. எப்படி ஸோ ஜம்பிங் அந்த இப்போ இடத்துல நான் ஜஸ்ட் ப்ராசஸ் இப்போ நடக்குது? நான் வந்து சொல்றேன். இப்போ ஆ. இன்னொரு ஸ்ட்ரிங் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்ட்டூன் இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல ஓகேவா. ஸோ டாம் அண்ட் ஜெரி அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இப்போ என்ன பண்றேன், இந்த ஜம்ப் பண்றதுக்கு நம்ம என்ன சின்டெக்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த கோலன் தான் யூஸ் பண்ண போறோம். பட் அதை வந்து எதில் கொடுக்கணும், ஸ்கொயர் பிராக்கெட்ல வந்து கொடுக்கணும். நம்ம கார்ட்டூனை தான் நம்ம வந்து ஜம்ப் வந்து அப்ளை பண்ண போறோம். அப்போ கார்ட்டூன் ஆஃப் கோலன் இப்போ நான் வந்து 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த டீக்கு அப்புறம் அடுத்த லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு, ஓ தான் இருக்கு. அப்போ நம்மளுக்கு ஓ வந்து பிரிண்ட் ஆகும். ஓக்கு அப்புறம் அடுத்த லெட்டர் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு, எம் வந்து பிரிண்ட் ஆகும். எம்முக்கு அப்புறம் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் எனக்கு ஏ இருக்கு. அப்போ இதை கொடுக்கும்போது எனக்கு அப்படியே தான் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும் டாம் அண்ட் ஜெரின்னு. இப்போ நான் 2ல கொடுக்குறேன் அப்படின்னா அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ டி இருக்கா, டீக்கு அப்புறம் செகண்ட் நம்பர் என்னன்னு பார்க்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் என்ன இருக்கு, எம் இருக்கு. அப்ப எம் பிரிண்ட் ஆகும். அப்ப எம்ல இருந்து செகண்ட் என்னன்னு பார்க்கும். அடுத்து என் இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் வந்து ரன் பண்ணும்போது TMNJRY அப்படின்றத நம்மளுக்கு வந்து ஜம்ப் ஆகும். இப்போ இதே வந்து நான் வந்து 3 கொடுத்தேன் அப்படின்னா டீக்கு அப்புறம் எது பிரிண்ட் ஆகணும், எனக்கு ஏ வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அப்ப ஏல இருந்து தேர்ட் லெட்டர் 1 2 3 இதுன்னா நம்மளுக்கு ஜே வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஆர். அதுக்கப்புறம் இந்த ஆருக்கு அப்புறம் நம்மளுக்கு 3 கேரக்டர் ஸ்கிப் பண்றதுக்கு நம்மளுக்கு எதுவுமே இல்ல. அதனால எதுவுமே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகல. ஓகே. அதாவது எப்படின்னா இப்போ ஒரு கேரக்டர் வந்து டீன் எடுத்துக்குதுன்னா அத கரண்ட் கேரக்டரா வச்சுக்கிட்டு அது கரண்ட் கேரக்டர்ல தான் நம்மளுக்கு வந்து போகும். தேர்ட் கேரக்டர். எஸ் கரெக்ட். அப்ப தேர்ட் கேரக்டர் வந்துட்டு அப்போதைக்கு ஆக்டிவ் அடுத்து கேரக்டரா தேர்ட் வச்சுட்டு அதான் ஆக்டிவ் கேரக்டர். அதுல இருந்து நம்மளுக்கு வந்து 3 டிராவர்ஸ் வரும். அதுதான் அந்த ஜம்ப். 3 நம்மளுக்கு வந்து ஜம்ப் ஆகுது. Thanks for watching this video. Like, share and subscribe. So next video ku just stay connected.